திருமணங்களில் உணவு பிரதான விஷயமாக இருக்கும். தமிழ்நாட்டில் திருமணங்களில் கறி விருந்து வைக்கும் போது போதிய கறி இல்லை என பல இடங்களில் தகராறு நடப்பதை பார்த்திருப்போம். அதே உத்தரப்பிரதேசத்தில் கல்யாண விருந்தில் பனீர் இல்லை என ஆத்திரமடைந்த இளைஞர் விருந்தினர்கள் மீது மினி பேருந்தை மோதி கலேபரத்தை உருவாக்கியுள்ளார். என்ன நடந்தது உத்தரப்பிரதேச திருமண வீட்டில்? உத்தரப்பிரதேச மாநிலம் ஹமித்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் ராஜ்நாத் யாதவ். இவரது மகளின் திருமணம் முகல்சராய் கோட்வாலி பகுதியில் உள்ள ஒரு மண்டபத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டது. கடந்த சனிக்கிழமை மாலை மாப்பிள்ளை வரவேற்பு நடந்துள்ளது. மாப்பிள்ளை ஊர்வலம் சற்று தாமதமாக மண்டபத்தை அடைந்துள்ளது. ஊர்வலத்தில் வந்த மணமகளின் உறவினரான தர்மேந்திர யாதவ் என்ற இளைஞர் நேரடியாக பந்தி பரிமாறப்படும் இடத்திற்கு சென்று சாப்பிட அமர்ந்துள்ளார். தாமதமாக வந்ததால் பனீர் தீர்ந்து விட்டதாக கூறப்படுகிறது. இதனால் அவருக்கு வைக்கப்பட்ட இலையில் பனீர் பரிமாறப்படவில்லை. இதனால் அவருக்கு கடும் கோபம் ஏற்பட்டுள்ளது. பந்தியில் இருந்து எழுந்தவர் தான் வந்த மினி வேனை எடுத்து வந்து அங்கு அமர்ந்திருந்த விருந்தினர்கள் மற்றும் அங்கிருந்த பொருட்கள் மீது மோதிவிட்டு தப்பி ஓடி உள்ளார். இதில் மணமகனின் தந்தை, மணமகளின் மாமா உட்பட விருந்தினர்கள் 8 பேர் காயமடைந்தனர். மேலும் 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் சேதமடைந்தது. மினி வேன் உள்ளே வருவதை பார்த்து திருமணத்திற்கு வந்த பலர் அங்கிருந்து சிதறியடித்து ஓடி உள்ளனர். இதிலும் பலருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது. காயமடைந்தவர்கள் வாரணாசியில் உள்ள ஒரு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சம்பவத்திற்கு பிறகு மணமகன் தரப்பு அந்த நபருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்படும் வரை திருமணம் நடைபெறாது என்று கூறிவிட்டனர். மணமகள் தரப்பு குற்றம் சாட்டப்பட்டவர் மீது வழக்கு பதிவு செய்த பின்னரே மறுநாள் மதியம் 12 மணி அளவில் திருமணம் நடைபெற்றுள்ளது. பந்தியில் பனீர் இல்லை என்பதற்காக இளைஞர் செய்த சம்பவம் உத்தரப்பிரதேசத்தில் பரபரப்பாக பேசப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.